மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நல்லாசியோடு ஒரே நிமிஷம் பதிவு பண்ணி ஒரே நிமிஷம் தான். இல்ல, நீங்க அதுல இருக்கிறத மட்டும் வாசித்தா அனுமதிப்பேன், எல்லாம் அனுமதிக்க முடியாது. நீங்க இதுக்கு ரிலேட்டடா மட்டும்தான் பேசுறேன், வேற எந்த வார்த்தை பேசினாலும் அனுமதி திரும்ப தர முடியாது. கேள்வி நேரத்தில் பேசுறாங்களா ஐயா? அது கேள்வி நேரம். பேரவைத் தலைவர் அவர்களே, என்எல்சி நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நல்லாசியோடு ஒரே நிமிஷம் பதிவு பண்ணி ஒரே நிமிஷம் தான். இல்ல, நீங்க அதுல இருக்கிறத மட்டும் வாசித்தா அனுமதிப்பேன், எல்லாம் அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் சட்டமன்ற தொகுதி போளூர் ஊராட்சி ஒன்றியம் துளுவ புஷ்பகிரி அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப் பள்ளியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசையின் மேல் உள்ள சிறுகணையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், நீங்க இதுக்கு ரிலேட்டடா மட்டும்தான் பேசுறேன், சிறப்பு கவன ஈர்ப்பு, வேற எந்த வார்த்தை பேசினாலும் அனுமதி திரும்ப தர முடியாது. கேள்வி நேரத்தில் பேசுறாங்களா ஐயா? அது கேள்வி நேரம். என்கிட்ட அனுமதி பெற்று சில விஷயங்களை சில உறுப்பினர் வந்து கேட்பாங்க. என் தொகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் அதையும் பேசிட்டு நான் இதை பேசுறேன்னு கேட்டா நான் அனுமதிச்சிருப்பேன். நீங்க முழுதும் திருவண்ணாமலை கல்வி மாவட்டம் போளூர் சட்டமன்ற தொகுதி போளூர் ஊராட்சி ஒன்றியம் துளுவ புஷ்பகிரி அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளியானது 18/11/52 முதல் செயல்பட்டு வருகிறது. 1983 வரை இப்பள்ளியின் நிர்வாகியால் பள்ளி நடத்தப்பட்டு வந்த நிலையில் 1983ஆம் ஆண்டு முதல் நேரடி மானியத்தில் பள்ளி இயங்கி வருகிறது. மேற்படி பள்ளிக்கு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்கப் பள்ளிகள் ஏதும் இல்லை. மேற்படும் பள்ளியில் 20 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளி அமைந்துள்ள போளூர் ஒன்றியமானது கல்வியில் பின்தங்கிய ஒன்றியமாகும். இப்பள்ளி கடந்த 40 ஆண்டுகளாக நிர்வாகி இல்லாத நிலையில் இப்பள்ளிக்கு எந்தவிதமான வசதிகளும் நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்படாத நிலையில் ஊர் பொதுமக்களின் பங்களிப்புடன் தனியாக புதிய கட்டிடத்தில் பள்ளி செயல்பட்டு வருவதால் நேரடி மானியத்தில் செயல்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு அரசாணை எண் 2010 கல்வி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையினால் 19/10/1983 படியும் மற்றும் அரசாணை எண் 85 பள்ளி கல்வித்துறை நாள் 15/4/2008 படியும் சிறப்பு நிகழ்வாக திருவண்ணாமலை கல்வி மாவட்டம் போளூர் சட்டமன்ற தொகுதி போளூர் ஊராட்சி ஒன்றியம் துளுவ புஷ்பகிரி அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளியினை அரசு பள்ளியாக ஈர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் நகரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இந்த கோரிக்கை என்பது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா விவரமாக எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் என்ன நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஜிஓ 2010 பற்றி சொல்லியிருக்காங்க, 85 பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் என்னென்ன விதிமுறைகள் 40 வருஷமாக அது எப்படி செயல்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதை மீண்டும் நான் அதை ரிப்பீட் பண்ணாமல், இப்பள்ளி கடந்த 40 ஆண்டுகளாக நிர்வாகி இல்லாத நிலையிலும் இப்பள்ளிக்கு எந்த விதமான கூடுதல் வசதிகளும் நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்படாத நிலையிலும் நேரடி மானியத்தில் செயல்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு அரசாணை 2010 அதேபோன்று அரசாணை 85 பள்ளிக்கல்வித்துறை நாள் 15/4/2008 என்படியும் தகுந்த கருத்துருக்கள் பெறப்பட்டு சிறப்பு நிகழ்வாக கருதி திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஒன்றியம் துளுவ புஷ்பகிரி கிராமத்தில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் தொடக்க பள்ளியானது அரசு பள்ளியாக ஈர்த்துக் கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.